இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. பேக்அண்ட் டெவலப்மெண்ட்ல இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸே டேட்டாபேஸ் தான். ஸோ மெத்தடாலஜி எல்லாமே நீங்க கரெக்டா கோடிங் பண்ணணும். நீங்க பண்ற கோடிங்ல எரர் வந்ததுன்னா அப்புறம் டிசைன் பண்ணும்போது இந்த எரர் எல்லாமே டிசைனிங் டீமால ரெக்டிஃபை பண்ண முடியாது. புரிஞ்சுதா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. காவ்யா, கிளாஸ் கவனி. கிளாஸ் ஹவர்ஸ்ல மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? எவ்ரி டைம் இதே மிஸ்டேக் தான் பண்ற. மொபைல் யூஸ் பண்ற மாதிரி இருந்தா வீட்லயே இருங்க. எதுக்கு காலேஜ்க்கு புக் எடுத்துட்டு வரீங்க? சாரி மேம். உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. கோடிங்ல பாத்துக்கலாம், காப்பி பேஸ்ட் கண்டென்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இப்ப நீங்க யூனிக்கா டெவலப் பண்றது உங்களுக்கான ஐடென்டிட்டி அது இல்லாமலே போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் இயரே நீங்க கோடிங் நிறைய கத்துட்டு இருப்பீங்க. இந்த இயர் சிலபஸ்ல இல்ல. ஆனாலும் நீங்க அப்பப்ப அந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஜாபுக்குன்னு போகும்போது அது ரிலேட்டடா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்பப்போ கோடிங் டச் பண்ணுங்க. நான் நிறைய டைம் சொல்றேன், நீங்க என்ன கோடிங்ல கத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு மெயில் பண்ணுங்கன்னு. காலேஜ்ல என்ன பார்க்கும்போது குட் மார்னிங் சொல்றீங்க, போகும்போது பாய் மேடம் சொல்றீங்க. அதுக்கப்புறம் அட்ரஸே இருக்கிறதுல மெயில் கனெக்ட் பண்ணுங்க. நான் உங்க கோடிங்க கரெக்ட் பண்றேன். நோட்ஸ் எடுத்துட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் இப்பதான் ஏஐ எல்லாம் வந்துருச்சு, நம்ம வேலையில அதுவே பாதி செஞ்சிடுது, டெவலப் பண்ணலாம் அதுவே பாத்துக்கும், நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு கோடிங்லாம் கத்துக்கணும்னு நினைக்காதீங்க. ஏஐ ஆல்சோ மேக் மிஸ்டேக். காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி ஏஐ டூல் எல்லாத்தையும் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா கடைசியில நீங்க தான் மாட்டிப்பீங்க. உங்க மூளையில எதுவுமே இருக்காது, நீங்க பண்ற வாக்குலயும் எதுவுமே இருக்காது. சோ லேர்ன் பண்ணுங்க. நீங்களே ப்ரோக்ராம் பண்ண கத்துக்கோங்க. மேடம், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணணும்னு சொல்றீங்களா மேடம்? அப்ப அதுகிட்ட கோடிங் அடிச்சு கேட்கலாம். அடிச்ச கோடிங் கரெக்டா இல்லையான்னு அதுகிட்ட கேட்டுறதா மேடம்? கரெக்டா இருந்தா அதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். இல்லனா அதுகிட்ட கரெக்ட் பண்ணி தானே கேட்கலாம்ல மேடம்? லிட்டில் ஜான், அந்த பேர் வச்சதுனால நீ குள்ளமா இருக்கியா இல்ல நீ குள்ளமா இருக்கிறதுனால பேர் வச்சாங்களா? மேடம், தான் எல்லா பதிலும் சொல்லணும்னு சொன்னால விட பெரிய மூளை தான் உனக்கு. சொல்லு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பேர் எப்ப வச்சாங்க? பேர் வச்சதுக்கு அப்புறம் நீ பிறந்தியா? ஸ்டூடெண்ட்ஸ், வேற ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸாம் நெருங்கிடுச்சு. இனிமேலாவது கொஞ்சமாச்சும் கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் இருங்க. அட்டெண்டன்ஸ் காட்டணுங்கிறதுக்காக வராதீங்க. நிறைய பேரு ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இன்னும் 2 months இருக்குது. எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கீங்க. உட்காந்து பெஞ்சு தேய்ச்சி உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னா வீட்டுல சோஃபால உட்காந்து என்ன பண்ணுவீங்க? எப்படி நீங்க அரியர் கம்ப்ளீட் பண்ணுவீங்க? அதை யோசிச்சு பாருங்க. இனிமே வர ஒரு நாளுமே ப்ரீஷியஸ் தான். சோ நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எனக்கு மெயில் பண்ணுங்க. காலேஜ் ஹவுஸ்ல ஆபீஸ் ரூம்ல வந்து பாருங்க. எனிதிங் எல்ஸ்? மேம், எனக்கு ஒரு டவுட். சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது ஸ்கூல்ல எல்லாம் ஃபெயில் ஆயிட்டா மறுபடியும் அதே ஸ்கூல்ல அதே கிளாஸ்ல படிப்பான்ல, அந்த மாதிரி காலேஜ்ல இருந்திருக்கலாம் மேம். அப்படி இருந்ததுன்னா நீ கடைசி வரைக்கும் காலேஜ்ல தான் இருப்ப. அடுத்த ஸ்டேஜ் போகவே மாட்ட. அது சின்ன வயசு, இது நீ மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற வயசு. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு நீங்களே இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க லவ் பண்ணுங்க. உங்க புக்ஸ அதிகமா லவ் பண்ணுங்க. எக்ஸாம் எழுதுறதுக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என்னெல்லாம் லேர்ன் பண்ணீங்களோ அதை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்பயுமே மொபைல்ல லைக் அண்ட் ஷேர்னு சுத்திட்டு இருக்காதீங்க. அது எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. என்னைக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. உங்க ஃபியூச்சரை லவ் பண்ணுங்க. உங்க கெரியர் எப்படி அமைய போகுதுன்னு அதை ட்ரீம் பண்ணுங்க. உங்களை நீங்க லைக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க கரியர் நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ராம், கிளாஸ் ஹவர்ஸ்ல கிளாஸ கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? கெட் அவுட் ஃப்ரம் த கிளாஸ். இல்ல, கொஞ்சம் லேட் ஆகும். காலேஜ் முடிஞ்சிச்சுல? அது காலேஜ் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் வேலை இருக்கு. காலேஜ் முடிஞ்ச உடனே நான் லெக்சர் வரதுக்கு தான் எனக்கு சொல்லிருக்காங்க. அப்படியா? என்ன வேலை இருந்தாலும் விட்டுட்டு அப்படியே உங்க கூட வரணுமா என்ன? முக்கியமான வேலையா இருந்தா முடிச்சிட்டு வரலாம். ஆமா, எனக்கு முக்கியமான வேலை, அதான் வெயிட் பண்றேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. என்ன ஏதாவது புக் வாங்கணுமா ஃப்ரெண்டுங்க கிட்ட? புக்கெல்லாம் நான் தான் எல்லாருக்கும் கொடுப்பேன். என்ன பாக்குறீங்க? நான் ரொம்ப நல்லாவே படிப்பேன். அது படிக்கிறவங்களுக்கு சொன்னாதான் புரியும். அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லல. வெயிட் பண்ணுங்க, 10 நிமிஷம் ஆகும். இன்னைக்கு February 14. ஏதோ என் கைஃப்ல ரோஸ் வச்சிருக்கேன்னு
இது எல்லாமே எனக்கு வந்தது. இன்னும் நிறைய வர வேண்டி இருக்குது. அவங்களாம் ஏன் காலேஜ் கிடையாது, வேற காலேஜ் பசங்க. அந்த பசங்க ரோஸ் கொடுக்கணும்ல. அப்புறம் நான் அவங்க கூட கார்ல வந்துட்டா பசங்களாம் வந்து ஏமாந்துருவாங்களே. அதான் வெயிட் பண்ணுங்க. என்ன இதெல்லாம் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க. என்ன பாத்தீங்களோ எல்லாத்தையும் சொல்லுங்க. அதுக்காக தானே நீங்க இங்கே வெயிட் பண்றீங்க. கார்ல வெயிட் பண்ணா எதுவும் தெரியாது உங்களுக்கு. அதனால வெளியில வந்து பாத்துட்டு இருக்கிறது. நான் யார் கூட பேசுறேன், யார் கூட வரேன்னு எல்லாத்தையும் இப்ப சொல்லுங்க. இவ்வளவு ரோஸ் வச்சிருக்கா இல்லையா, இது எல்லாருமே பசங்க கொடுத்ததுதான். ரோஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப புரியும் உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு. சொல்லுங்க. அதே எண்ணி அம்மா கிட்ட கரெக்டா சொல்லிடுங்க. ஒண்ணு கூட கம்மியாக கூடாது. கம்மியாயிடுச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு சிசிடிவிங்கிற பட்டம் கிடைக்காது, ப்ரமோஷனும் கிடைக்காது. ஹலோ நில்லுங்க இதோ வந்துடுறேன். ரமேஷ் எத்தனை மணிக்கு வருவானோ தெரியல. நம்ம பத்தி கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு போனே அவனுக்கு கால் பண்ணி கேட்கணும். சே, ராகுல் வேற கோச்சுப்பான். அவ்வளவு மெசேஜ் பண்ணியிருந்தான். நான் தான் வந்துட்டேன். சூர்யா என்ன நினைப்பா? வந்து தேடி இருப்பானோ, கால் பண்ணிருப்பான். போய் சாரி சொல்லிக்கலாம். ஆனா எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணாலும் தேஷ்முக் தான். அவதான் செம்மையா பண்ணா. சே, அவனுக்கு கூட நோ சொல்லிட்டேன். நான் ஒரு லூசு. எதுக்கு அவனுக்கு நோ சொன்னேன்? அவன் எவ்வளவு சின்சியர் தெரியுமா? சே, ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பான்ல. நாளை போய் பார்க்கலாம். நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறான்னு அதுலயே தெரிஞ்சிடும் அவன் ஃபீல் பண்ணானா பண்ணலையான்னு. ஹலோ, என்னங்க ஏதாவது சொன்னீங்களா? இங்க பாருங்க, நீங்க டிரைவர் மட்டும்தான். சிசிடிவி கூட இருந்துக்கோங்க. நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்காக எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது. அதுல நீங்க பண்ணா சுத்தமா பிடிக்காது. அட்வைஸ் எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. என் காதுக்கு கேட்காது. நீங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நான் காதுல ஹெட்செட் வச்சிடுவேன். ஆமா, 2K கிட்ஸ் பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு இளையராஜா பாட்டு போட்டு கார்ல தூங்க தான் தெரியும். அதை மட்டும் எப்பயும் கரெக்டா பண்ணுங்க. எங்க மம்மி கிட்ட போட்டு கொடுக்குறீங்களா, அதையும் கரெக்டா பண்ணுங்க. மத்தபடி எனக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு டெய்லி கூட ரோஸ் வரும். கேர்ள்ஸும் கொடுப்பாளுங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப். எவ்ரிடே ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் எங்களுக்கு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போய் மம்மி கிட்ட சொல்றீங்களா? சொல்லிக்கோங்க. எனக்கு மலையில ஆட்ட போட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நான் திட்டு வாங்கியிருப்பேன்னு. ஏன்னா என் மம்மியை நான் திட்டவே இல்ல. அதான் ஜுரம் வந்துருச்சே. ஜுரம் வந்து பண்ண யாரோ திட்டுவாங்களா? திட்டவே இல்ல. எப்படி எஸ்கேப் ஆனா? நீங்க தான் பாவம். நீங்க போட்டு கொடுத்ததெல்லாம் வேஸ்டா போச்சு. சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க என்ன போட்டு கொடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஐயோ, இப்படி வீட்டுக்குள்ள போனா அம்மா கிட்ட மாட்டிப்போமே. ஐயோ, இப்படி வீட்டுக்குள்ள போனா அம்மா கிட்ட மாட்டிப்போமே. பூவே, சாமந்தி பூவே. அக்கா, அம்மாக்கு சாமந்தி பூ வேணுமா கேக்குறீங்களா? இது சாமந்தி பூவா? உனக்கு ரோஸ் பிடிக்குமா? அக்கா, இல்ல உனக்கு ரோஸ் பிடிக்குமா? பிடிக்கும்க்கா. பிடிக்குமா? இந்த ரோஸ் வாங்கிக்கோ. அது உனக்குதான். சாமந்தி பூ மட்டும் தானே கூடையில வச்சிருக்க. இந்த ரோஜா பூவையும் சேர்த்து வித்துடு. உனக்குதான் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். அக்கா, எனக்கா? ஆமா பாப்பா, அன்னைக்கு நீ பூ வாங்கலன்னு முகத்தை வாட்டமா வச்சுட்டு போனேல, அத பார்த்தேன். அன்னைக்கே நான் உனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். அதான் அவ்வளவுதான். நீ கரெக்டா வேற வந்துட்ட. இந்த ரோஸை எடுத்துட்டு போய் வித்துடு. அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு ரோஸ் 10 ரூபாய் எனக்கு வித்துருவேன். எனக்கு ஜாலிதான், நல்ல வசூலு. என்ன பாக்குறீங்க? ரோஸ் எனக்கு பிடிக்கும். ஆனா அது வாடுறது எனக்கு பிடிக்காது. நான் எப்படி வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போனா அது இன்னும் 2 மணி நேரத்துல வாடி போயிடும். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகும். அதான் அதனாலதான் அந்த பொண்ணு மூஞ்சில எவ்வளவு பிரைட்டா இருந்ததுல. மூஞ்சி நான் ரோஸ் கொடுத்தா பிரைட் ஆயிடுச்சுல, அதுக்குதான். ரோஸும் நல்லா பிரைட் ஆயிடுச்சு, மூஞ்சி நல்லா பிரைட் ஆயிடுச்சு. என் மூஞ்சில பல்ப் எரியுதோ? என்ன இவர் இப்படி பாக்குறாரு? என்ன இப்படி பாக்குறீங்க? மம்மிக்கு பயந்துட்டு வீட்டுல எடுத்துட்டு போல நினைக்கிறீங்களா? நீங்க நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா அது உண்மை இல்லையே. உண்மை இல்லாத பொய்யானதை நீங்க நினைச்சீங்கன்னா அதே எதுக்கு நான் கவலை பண்ணோம்? நினைச்சா நினைச்சுக்கோங்க. ஐ டோன்ட் கேர். கண்டுபிடிச்சிருப்பாரோ? சேச்சா, அவ்வளவு அறிவு இருக்காது. அவ்வளவு அறிவு இருந்தா இவரு டிரைவர் ஆக்க மாட்டார்ல. ஏய் நில்லுடி. எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்க? இது ரோடு.
சரி அப்ப அந்த பக்கம் வா, யாரும் இல்ல. நம்ம விளையாடாத. விளையாடலாம் கூப்பிடல, பேசுறதுக்கு தான் கூப்பிடுறேன். உங்ககிட்ட நான் பேசணும். பேசுறதுக்கு எதுவும் இல்ல. காலேஜ் ஹார்ஸ் முடிஞ்சிச்சு. காலேஜ் வரைக்கும் தான் நான் உனக்கு எதுவா இருந்தாலும் பதில் சொல்லுவேன். சப்ஜெக்ட் ரிலேட்டடா பேசணும்னு சொல்லல. ராம், இப்போ யாராவது பாத்துருவாங்க. நீ இப்படி என்கிட்ட பேசிட்டு இருந்தா பேசிட்டு இருந்தா ஏன் இப்படி பண்ற? உங்ககிட்ட பேசணும் சொல்றேன். எத்தனை டைம் கால் பண்ண, எதுக்கு அட்டன் பண்ணல? வாட்ஸ்அப்க்கு வர்ற, ஆனா ஏன் மெசேஜ் பார்க்கல, எனக்கு ரிப்ளைவும் பண்ணல. என்ன பண்றது? எனக்கு உங்ககிட்ட பேசணும். சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். கால் பண்றியா? அது அப்பவே பண்ணிருக்கணும். மிஸ்டு கால் பார்த்தல, அப்பவே கால் பண்ணிருக்கணும். அதெல்லாம் டைம் முடிஞ்சிச்சு. நான் உங்ககிட்ட இப்ப பேசணும். ஏய் ஜானு, பக்கத்துல வராத. நான் உங்ககிட்ட பேசணும். ஏய் சொல்லிட்டே இருக்கல, பேசணும்னு. ராம், விளையாடாத. நான் விளையாடல, பேசிட்டு தான் இருக்கேன். நான் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன பதில் சொல்லணும்? ஏய் தெரியாத மாதிரி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, அவளை அப்புறம் அவ்வளவுதான். ராம், என்ன மிரட்டுறியா? ஆமா மிரட்டுறேன். பதில் சொல்லியா மாட்டியா? அது என்ன பதில் வேணும் உனக்கு? ஏன் இப்படி பண்ற? நீ- நீ நிறைய பொய் சொல்ற. என்ன சொன்ன? நீ என்னை விடு, நான் போறேன். நான் கால் பண்றேன். கால்லாம் பண்ண வேண்டாம், நேர்ல சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நான் சொன்னேன்னா உனக்கு, அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. ராம், என்ன பதில் எதிர்பார்க்கற? நான் நான் நீதான். அது நீ சொன்னல, ஜானுன்னு ஒருத்தவங்கள லவ் பண்ண, அவங்க இறந்துட்டாங்கன்னு. ஆமா சொன்னேன். இப்போ அவங்கள லவ் பண்ணிட்டு உன்னால எப்படி? அவளை நான் லவ்லாம் பண்ணல. அவன் என் பொண்டாட்டி, எனக்காக வாழ்ந்தவ, என் உயிர், என்னோட எல்லாமே அவதான். இத பாத்தியா, இதோ இப்படி எல்லாம் பேசுற. ஆனா எப்படி அவங்க இறந்த உடனே உன்னால என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண முடியுது? ஏன்னா அவளே நீதான். ராம், இல்ல, நீ விளையாடாத. நான் போறேன். ஏதோ நீ ஏதோ விளையாடுற என்கிட்ட. அதெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கல. பாத்தியா இப்படி எல்லாம் எப்படி நீ பேசுற? அவங்க ஃபுல்லா உன் மனசு ஃபுல்லா இருக்காங்கன்னு சொன்ன. உங்களை மனசுல வச்சுட்டு எப்படி இப்படி எல்லாம் பேசுற? அவளை பார்த்து பேசுறேன், அவகிட்ட பேசுறேன். ராம், இது அவங்களோட கண்ணு கிடையாது. இதை நான் எத்தனை வாட்டி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? அவங்க உன்னை விட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுதான். நீ அவங்க கண்ணு எனக்கு இருக்குதுன்னு நீ இப்படி எல்லாம் பண்றது இது தப்பு. இந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா நான் இந்நேரம் சமாடி கொடுத்துருப்பேன். அவங்க கிட்ட பேசவே மாட்டேன், அவங்கள பார்க்க கூட மாட்டேன், அவங்கள போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன். ஆனா நீ உன்னை என்னால ஏன் ஒண்ணும் பண்ண முடியல? அது அது ஏன்னா ஏன்னா நீ என்ன லவ் பண்ற. இது அம்மா, நீ என்ன லவ் பண்ற, உனக்கே தெரியாம. அது சரி. அதுதான் நானும் சொல்றேன். நீ இப்ப சரின்னு சொல்லிட்ட பாத்தியா? உண்மை எப்படியோ மனசுக்குள்ள இருந்து வெளியில வந்து பாத்தியா? இதைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீதான் என் ஜானுன்னு, நீதான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. சரி, நான் இப்போ வீட்டுக்கு போவா? நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். என் வண்டியில வரியா? இது நீ இப்போ நான் உன்னை வீட்டுல கொண்டு விடுறேன், சீக்கிரமா போயிடலாம். ராம், உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீங்க டீச்சர் தானே, புரிய வைங்க முடிஞ்சா. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. 6 மந்த் தான் இருக்குது. எனக்கு மேரேஜும் ஆயிடும். நீ அவங்கள ரொம்ப லவ் பண்ற. அவங்கள உன்னால மறக்க முடியல. அவங்கள மாதிரி நான் கொஞ்சம் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். என்னோட கண்ணு மேபி என்னோட அதெல்லாம் உனக்கு அவங்கள ஞாபகப்படுத்துது. அதனால நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா எனக்கு நெக்ஸ்ட் இயர் மேரேஜ் ஆயிடும். நான் அதுக்கப்புறம் ஜாப் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. அப்போ நீ 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 என் பொண்டாட்டி, உனக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் நடக்கும்? எத்தனை வருஷம் ஆனாலும், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ என் கூட தான் இருப்ப. எனக்கு மட்டும்தான் இருப்ப. என் பொண்டாட்டியா, என் ஜானுவா, என் உயிரா, நீ எனக்கு மட்டும்தான். இப்ப சொன்ன பத்தியா, ஏதோ அது எதுவுமே நடக்காது. அது சரி, எங்க தெருவுக்கு எதுக்கு வந்த? இது அங்க இருக்குது உங்க வீடு. ஆமா, நீ வந்து கடை அது பக்கத்துலதான் எங்க வீடு இருக்குது. நான் நான் ஃப்ரெண்ட் பக்கம் வந்தேன். அவளுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னா, அதனால வந்தேன். ஐஸ்கிரீம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்.
எனக்கும் தான். தென்குடிக்க love, 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 yeah, yeah, yeah. நான் ஜானும் இல்ல. சரி, நீ ஜானு இல்ல, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் மீரா. ராம், நான் போறேன். பதில் சொல்லிட்டு போ. என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? ம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நம்ம ஒன்னா இருக்கலாமா? என் லைஃப், என் வாழ்க்கை முடியிற வரைக்கும் என் கூட இருப்பியா? ம். மீரா, எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. எந்த அளவுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவ்வளோ பிடிச்சிருக்கு. உன் கூட நிறைய பேசணும் போல இருக்கு. நிறையா உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணணும். உனக்கு பிடிக்காததெல்லாம் நான் விட்டுறணும். உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கணும். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கணும் உன்னை விட அதிகமாக தெரிஞ்சுக்கணும். நீ நிறைய பேசுறத நான் கேட்கணும். உனக்காக நான் இருக்கணும். என்னோட நீ எப்பயும் இருக்கணும். என் ஜானுவா, என் மீராவா இருப்பியா? ராம், நான் வீட்டுல சொல்லிட்டு வரல. என்ன தேடுவாங்க. நான் கேட்கறதுக்கு பதில் ஒரு செகண்ட் ஆகும். அதை நீ சொல்லலாம்ல? இல்லை உனக்கு டைம் வேணுமா? எவ்வளோ நாள் வேணா எடுத்துக்கோ. எத்தனை மாசம் கூட எடுத்துக்கோ. ஆனா ராம், எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ ஏன் இப்படி? நான் உனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. நீ ஃப்ரெண்டெல்லாம் என்ன சொல்லாத. நான் உன்னோட ஹஸ்பண்ட். நீ என்னோட பொண்டாட்டி. நீ டீச்சராக இருக்கலாம் காலேஜ் வரைக்கும். காலேஜ் கேம்பஸில் மட்டும். கேம்பஸ் விட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட் ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நீ பாப்ப. சொன்னா புரிஞ்சுக்கோடி. நீ அந்த கார்த்திக் கூட பேசும்போதெல்லாம் எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அவங்க கூட பேசாத. எது? அவங்கிட்ட சொல்லிடு நீ என்ன லவ் பண்றேன்னு. எது? எனக்கு பிடிக்கல காலேஜ்க்கு வர்றது, உங்ககிட்ட பேசுறது, உன்னை பாக்குறது. எனக்கு ரொம்ப கோவம் வருது. எனக்கு தெரியும்ல எனக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்னு. பெட்டர் நீ அவங்கிட்ட சொல்லிடு. என்ன சொல்லணும்? என்ன சொல்லுமா? நான் அன்னைக்கு உன்னை பண்ணேன்னு. எது? அன்னைக்கு மாந்தோப்புல அது நடந்ததுல. ம், அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? அவஸ்தான பண்ணுவாங்க. அப்ப நம்ம 2 பேரும் லவ் தான் பண்றோம். என்ன நான் அதிகமா பண்றேன், நீ இப்பதான் கொஞ்சமா பண்ற. இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதான் நீ எப்படி பண்ற. ஸோ நீ என்ன பண்ற? அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. இது? எதெல்லாம் இல்லடி, அவங்கிட்ட பேசணும்னு சொல்லு. அந்த எருமாட எங்காவது வர சொல்லு. வர சொல்லி நேர்ல எல்லாத்தையும் சொல்லிடு. நான் அவனை பார்த்து பேசக்கூடாது. திரும்பி நின்று தான் சொல்லணும். எதுக்கு? அதெல்லாம் அப்படிதான். திரும்பி நின்று அவங்கிட்ட சொல்லிடு. எங்க வீட்டுல கம்பல் பண்ணதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. இது? ஆமா, உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. அப்ப அவனே கேட்பான் யார உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அப்ப சொல்லு எனக்கு ராம் தான் பிடிச்சிருக்கு, அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்களே கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க, இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிடு. என்ன சொன்னது புரியுதா மக்கு? இல்ல நானும் கூட வரணுமா? இல்லைன்னா சொல்லு. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நானே சொல்றேன் அவன்கிட்ட. ஃபோன் நம்பர் இருந்தா கூட நான் பாத்துக்கிறேன். நீ திரும்பி நின்று கூட பேச வேண்டாம். நானே போன்ல முடிச்சிடறேன் எல்லாத்தையும். வீட்டுக்கு போயிட்டு நம்பர் தரியா ஜானு? பூச்சி பூச்சி இரு, நான் எடுக்கிறேன். ராம், ஜானு அப்படியே இரு. நான் போறேன். தென்குடிக்க love, 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 yeah, yeah, yeah. நீ அருகில் வர ஆவல் அறிந்தேன். நான் என் ஆண்மையில் காவல் துறந்தேன். ஜென்மமெல்லாம் உயிர்
மீரா ஓடாத, விழுந்துற போற. ஏய் மீரா, மீரா இரு வர. நான் வராத, அங்கேயே நில, என் பக்கத்துல வராத. ஏய் லூசு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். எங்க அடிபட்டுன்னு பாக்குற. நீ வராத. அம்மா வலிக்குது, எந்திரிக்க முடியல. ஏய் மீரா, அடி ஏதாவது பலமா பட்டிருக்க போதுடி. இரு நான் பாக்குறேன். அம்மா எந்திரிக்க முடியல. அம்மா ஏய் மீரா, நான் வராத, பக்கத்துல வராத. ஏய் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அப்பா இரு நான் உன்னை தூக்குறேன். எதுவும் வேணாம். ஏய் அப்புறம் எப்படி, எனக்கு சுருக்கு ஏதாவது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் உன்னால எந்திரிக்க முடியல. பென் பண்ணும்போது வலிக்குதா? உன்னை தண்டி கேக்குறேன். எதுவும் இல்ல, நீ போ. நான் மெதுவா, நான் அப்புறம் வீட்டுக்கு போய்க்கிறேன். நீ எப்படி போவ? இப்படியே போவ வடிவேல் மாதிரி? கிண்டல் பண்ணாத. நீ மரியாதை போ. அப்படி மரியாதைலாம் எனக்கு வேண்டாம். உன்னை ஒன்று தூக்கிட்டு போய் ரோடு வரைக்கும் விடுறேன். ஒன்னும் வேண்டாம். இப்படியே எப்படி போவ? இப்படியே நகர்ந்து வந்தேன்னு வச்சுக்கோ, நான் எல்லாம் பார்த்து பின்னாடியே வரும். நான் சொன்னா கேளு, உன்னை தூக்கிட்டு போறேன். ரோடு வரைக்குமா? நீ சொன்னா உங்க வீடு வரைக்கும். வீடெல்லாம் வேண்டாம், ரோடு வரைக்கும். ரோடு வரைக்கும் என்ன தூக்கிட்டு போ. என்ன பிடிச்சுக்கோ, இறுக்கமா பிடிச்சுக்கோ. இளம் கைகளிலே ஒரு ரோஜா மலர்ந்தது, கிஸ்மி என்றது உன்னாலே. இமைத்தாலும் என் நெஞ்சுக்குள் ஓசை கேட்கும். நீ நடந்தால் புல்லிலும் பூக்கள் பூக்கும். உன் தேவை நான் தீர்க்கவே வெண்ணீரில் நீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் மீதியும் ஒன்றேதான் என்று வாழ்கிறேன். உன் கண்களே எப்ப நாராயணா, சொன்ன பேச்ச கேளுப்பா. இங்க பாருடா, இப்ப முடிவை என்ன சொல்ற? முடிவை எத்தனை வாட்டி சொல்றது? ஒரு வாட்டி சொன்னாலும் அதான், ஒரு வாட்டி சொன்னாலும் அதான். அத முடிவை நீ எப்படி முடிவு பண்ற? உனக்கு என்னென்ன வாங்கணும், எது வாங்க கூடாது, உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எல்லாத்தையும் முடிவு பண்றது நானு. அப்படி இருக்கும்போது நீ எதை முடிவுன்னு முடிவு பண்ற? எப்ப நாராயணா, ஒரு வாட்டி இந்த பொண்ணு போட்டோவாவது பாருப்பா. இந்த மூஞ்சிய பாரு, எவ்வளவு லட்சணமா இருக்குது. பேருக்கு ஏத்த மாதிரி ஜோதி லட்சுமி. இந்த மூஞ்சில லட்சுமி நல்லா இருக்குதுப்பா. இந்த லட்சுமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருப்பா. லட்சுமி வேண்டாம், சரஸ்வதி வேண்டாம், அவளை விடுங்க. என்ன, எனக்கு கல்யாணமே வேணாங்கிற. இது நீங்க லட்சுமி அழைச்சிட்டோம், பத்திரகாளி அழைச்சிட்டு வாங்குறீங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு நிறைய கனவு இருக்குது. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், எனக்குன்னு ஒரு வீடு கட்டணும். அதெல்லாம் நான் எப்ப பண்றது? ஏண்டா கல்யாணம் பண்ணவெல்லாம் வீடு கட்டினது இல்லையா? கல்யாணம் பண்ணவெல்லாம் வேலைக்கு போறது இல்லையா? அது தனியா நடந்துட்டு தான் இருக்குது. அவன் குடும்பம் குட்டின்னு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான். என் நண்பன் கிட்ட நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன். இங்க பாரு நாராயணா, இன்னும் 2 மாசம் தான் படிப்பு இருக்குது. அதுக்குள்ள நல்ல நாள் பார்த்து நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அதுக்குள்ள நல்ல நாள் பாக்குறீங்க? ஏண்டா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நீ அந்த அளவுக்கு பெரிய மனுஷனும் கிடையாது. நான் தான் பெரிய மனுஷன் இல்லையில, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? எதுக்கு பண்றமா? வர்றால அவ மூஞ்சில 2 குத்து குத்தி அவ சொல்லுவா எதுக்கு கல்யாணம் பண்றோன்னு. நீ என்னடா முடிவு எடுக்கிற? நான் எடுத்துட்ட முடிவு. என் நண்பனோட பொண்ணு ஜோதி லட்சுமி, அவ தான் இந்த வீட்டுக்கு மருமவ. பொண்ணு பார்க்க வர வேண்டாம், நிச்சயத்துக்கு வர வேண்டாம். அவன் என் நண்பன், எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாவன். கல்யாணத்தன்னைக்கு தாலியை மட்டும் கட்டினா போதும் நீ. ஆனா நீ தாலியை மட்டும் கட்டலன்னு வச்சுக்கோ, உன்னை நான் பேச மாட்டேன், அருவாதான் பேசும். ஒத்த பிள்ளையாச்சுன்னு பார்க்க மாட்டேன். ஒரே போடு, மண்டபத்துல உன்னை போட்டுருவேன். பிள்ளையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பேச்சு கேட்காத பிள்ளை இருந்தா என்ன, எவன் கிட்ட போனா என்ன? எப்பா சூரிய நாராயணா, போட்டோ ஒரு வாட்டி பாருப்பா. பொண்ணு பாரு, சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்குது. கண்ணத்துல குழியெல்லாம் உளுந்துருக்குதுப்பா. மகாலட்சுமிப்பா, பேருக்கு ஏத்த மாதிரி ஜோதி லட்சுமி. அவன் மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்து விளக்கேத்தினான்னு வச்சுக்கோ, இந்த வீடே ஜோதி ஆயிடும்பா. ஜோதி பொண்ணு பாத்துருக்கீங்க பாரு, பொண்ணு வேற பேரு உள்ள பொண்ணே கிடைக்கலையா உங்களுக்கு? எனக்கு தான் இப்படி பேர் வச்சுட்டீங்க, சூரிய நாராயணன். இவ்வளவு பெரிய பேரு, அந்த காலத்து பேரு. ஏன் ஒரு நல்ல பேரை வச்சிருக்க கூடாது? ராகுல் ராக்கின்னு. இதுல பொண்ணு பேர் வேற ஜோதி லட்சுமியா. ஏன் அவங்களுக்கு வேற பேர் கிடைக்கல போல? மாயா ரேஷ்மான்னு எவ்வளவு பேர் இருக்குது, எவ்வளவு பேர் மாடனா இருக்குது. பேரே இவ்வளவு நீட்டத்துக்கு இருக்குது. மகாலட்சுமி அட்டா இருக்கிறாப்பா. அன்னைக்கு ஒரு போட்டோ அமைச்சிருந்தாங்க, சுடிதார்ல அவ்வளவு அம்சமா இருந்தது அந்த பிள்ளை. இன்னைக்கு அமைச்சிருக்காங்க ஒரு பட்டு புடவையில. நல்லா இருக்குதுப்பா, லட்சணமா குண்டா இருக்குது. நல்ல கொழு கொழுன்னு அளவா இருக்குதுப்பா. குண்டாவா? இதுல குண்டு வேறையா? பாட்டி, எனக்கு கோவம் வரதுக்குள்ள நீங்க எந்த ஓடி போயிடு. குண்ட கல்யாணம் பண்ணிட்டு என் கனவு, என் லட்சியம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் கிளவி உனக்கு சொன்னா கூட புரியாது. குண்டு முட்டைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு புள்ளியில தானே பாக்குறீங்களா?
பா இப்படி எல்லாம் யாராவது பேசுவாங்களா? குண்டுனா குண்டு இல்லப்பா, அழகா ஆப்பிள் பழம்ல அந்த மாதிரி இருக்கு இந்த பிள்ளை. ஆஹா, ரவுண்டு மூஞ்சி. ஐயோ பாட்டி, நீ எதையும் வர்ணிக்க வேண்டாம். எனக்கு அந்த பேரும் பிடிக்கல, சொல்ற பத்தியா குண்டு, அந்த மூஞ்சி எதுவுமே பிடிக்கல. இல்ல புடவை கட்டிருக்குதான், சுடிதார் கட்டிருக்குதான். ஐயோ வேணவே வேண்டாம். என் டேஸ்டே வேற. கல்யாணம் பண்ண மாட்டா பாட்டி. நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. அப்படியாடா? பாத்துடலாம். நாங்களா நீயானே கல்யாணத்தடிக்கு தாலியை கட்டலன்னு உங்க அப்பா சொன்னா பாத்தியா? அருவா ஆமா, மறந்துட்டா கூட நான் எடுத்துட்டு வந்து நிப்பேன். உன்னை போட்டு நான் பக்கத்துலயே போய் சேர்ந்துருவேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. பாக்கலாம், யார் யார போட்டதுன்னு பாக்கலாம்.